நட்சத்திரங்களுக்கும் டைரக்டா ஆமா வைநாசிகம் வைநாசிகம். இப்போ ஒரு நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரோகிணி நட்சத்திரம், இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வைநாசிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா சொல்லிடக்கூடாது. அது எந்த பாதத்துல வருது, எந்த பாதம் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏதாவது ஒரு பாதம் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும், எல்லா பாதங்களும் பிரச்சனையை கொடுக்காது. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், மற்ற 3 நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு 3 பாதங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்காது. ஒரு பாதம் மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கும். அந்த ஒரு பாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த நபர்கள்கிட்ட கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படின்றதுதான் இந்த வைநாசிகம். அதனாலதான் இதை லாஸ்ட்ல பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய சாப்டர். ஸோ இதை வெயிட் பண்ணி பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்ன நட்சத்திரம் வைநாசிகமா வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன் இந்த வைநாசிகத்தை அவ்வளோ பொறுமையா பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்க்கும்போது கல்யாணம் ஆயிட்டு ராகுக்கு எது தோஷம், எந்த தோஷம், ஏதாவது ஒரு தோஷம் இருக்கட்டும், பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் வராங்க. ஒரு அந்யோன்யம் இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை, 2 பேருக்கும் பயங்கர சண்டையா இருக்கு அப்படின்னா அவங்களது எடுத்து பார்க்கும்போது மேக்சிமம் வதை தாரை 7வது நட்சத்திரம், விபத்து தாரை 3வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் வைநாசிகம், இந்த நட்சத்திரங்களை சேர்த்திருக்காங்க. பெண்களுக்கு தான் வந்து ஜாதகப்படி நம்ம பொருத்தம் பார்க்கறது, பெண்களுடைய நட்சத்திரத்தை வச்சுதான் ஆண்களுக்கு பார்க்குறோம். ஆனா ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த பெண்களுடைய நட்சத்திரம் 3, 7, 22வதா மட்டும் வராம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனாலதான் பொறுமையா லாஸ்டா பார்ப்போம் இந்த சாப்டரை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருமே கண்டினியூ பண்ணுங்க. உங்களுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன வருது, அதுக்கு எந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வைநாசிக நட்சத்திரத்தை பார்ப்போம். எல்லாரும் கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து பாத்துருவோம் என்னன்னு. உங்களுடைய நட்சத்திரம், நீங்க உங்களுடைய நட்சத்திரத்தை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான என்ன இது சொல்லிட்டு இப்போ நம்ம எழுதியே போட்டுறோம், டைரக்டா எழுதி போட்டுருவோம். வாயால சொன்னா ஸ்பீடா போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. திரும்ப ஒரு முறை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து எழுதியே போட்டுடலாம். எழுதி போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அப்படியே உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் எந்த பாதத்துல இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பாதம், உங்களுடைய நட்சத்திர பாதம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரம் எந்த பாதத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துக்குவோம். வைநாசிக நட்சத்திரம் அஸ்வினி 1, அஸ்வினி 1ஆம் பாதத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அஸ்வினி 1ஆம் பாதத்துல நீங்க யாராவது பிறந்திருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கு திருவோணம் 4ஆம் பாதம் வந்து வைநாசிகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப திருவோண நட்சத்திரத்துல 1, 2, 3 நட்சத்திரங்க பாதங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் பாதிப்பை கொடுப்பது இல்லை. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு, முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான், 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இல்ல. அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு திருவோணம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து இவங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்குது. அதே மாதிரி அஸ்வினி 2வது நட்சத்திரம், அஸ்வினி 3வது நட்சத்திரம், 3ஆம் பாதம், அஸ்வினி 4ஆம் பாதம். அஸ்வினில 4 பாதங்கள் இருக்கு இல்லையா, 2, 3, 4. இந்த 4 பாதங்களுக்கு அவிட்டம் 2ஆம் பாதத்துக்கு அவிட்டம் முதல் பாதமும், 3ஆம் பாதத்திற்கு அவிட்டம் 2ஆம் பாதமும், அஸ்வினி 4ஆம் பாதத்திற்கு அவிட்டம் 3ஆம் பாதமும் இவங்களுக்கு வந்து வைநாசிகத்தை கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்து பரணி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு அவிட்டம் 4ஆம் பாதம், அவிட்டம் 4ஆம் பாதம் வந்து பரணி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வைநாசிக நட்சத்திரமா வருது. அப்போ பரணி 2, 3, 4 இவங்களுக்கு வந்து சதயம்
1, சதயம் 2, சதயம் 3. அப்போ பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் பாதம், பரணி முதல் பாதத்துக்கு அவிட்டம் 4ஆம் பாதமும், பரணி 2, 3, 4க்கு சதயம் 1, சதயம் 2, சதயம் 3 இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமா வருது. ஓகேங்களா? அப்போ இந்த பாதங்கள் உங்களுக்கு முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு டைரக்டா சொல்லணும்னா 22வது நட்சத்திரம் பாதம் வந்து உங்களுக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிகம் 88 இதுதான் பாதம். இந்த நட்சத்திரம் பாதம் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். எல்லா நட்சத்திரமும் எல்லா பாதமும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. இந்த ஒரு பாதம் மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பரணில 1ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அவிட்டம் நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்துல 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 1ஆம் பாதத்துல இருக்கவங்களுக்கு பெரும்பளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சதயம் 4, 4ஆம் பாதம் வைநாசிகமா வருது. அதே கிருத்திகை 2, கிருத்திகை 3, கிருத்திகை 4க்கு பூரட்டாதி, பூரட்டாதி 1, பூரட்டாதி 2, பூரட்டாதி 3 இந்த நட்சத்திர பாதங்கள் இவங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமா வருது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ரோகிணி. ரோகிணி முதல் பாதத்துக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம் இவங்களுக்கு பூரட்டாதி 4ஆம் பாதம் வைநாசிகமா வருது. ரோகிணி 2, ரோகிணி 3, ரோகிணி 4. உத்திரட்டாதி உத்திரட்டாதி 1, உத்திரட்டாதி 2, உத்திரட்டாதி 3 இந்த பாதங்கள் வந்து இவங்களுக்கு வைநாசிகமா வருது அப்படின்னு சொல்லப்படலாம். முக்கியமா திருமண வாழ்க்கையில தயவு செஞ்சு இந்த வைநாசிகம் வர மாதிரி நட்சத்திரத்துல இணைச்சிடாதீங்க. வாழ்க்கை ஃபுல்லா போராட்டமா தான் இருக்கும். மிருகஷீரிடம் முதல் பாதத்துக்கு உத்திரட்டாதி தான். உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரும். அடுத்து மிருகஷீரிடத்துல 2, 3, 4 இந்த பாதங்களுக்கு ரேவதி, ரேவதி 1, ரேவதி 2, ரேவதி 3 இந்த பாதம் வந்து இவங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்கும். அண்ணா யாராவது புரியல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சொல்லுங்க, அவன் திரும்பவும் சொல்லிடலாம். அடுத்து திருவாதிரை. திருவாதிரைக்கு 2-3 பேர் கேட்டிருந்ததா சொல்லியிருந்தாங்க. திருவாதிரை முதல் பாதத்துக்கு ரேவதி 4ஆம் பாதம். திருவாதிரை 2, 3, 4 அஸ்வினி வரும். 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3 திருவாதிரை நட்சத்திரத்துல உங்களுக்கு முதல் பாதத்துல வருது அப்படின்னும் போது ரேவதி 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகமா வரும். திருவாதிரை 2, 3, 4ஆம் பாதமா வரும்போது அஸ்வினி முதல் பாதம், அஸ்வினி 2ஆம் பாதம், அஸ்வினி 3ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமா வரும். ஓகேங்களா?
புனர்பூசம் நட்சத்திரத்துல முதல் பாதம் உங்களுக்கு அஸ்வினி 4 வரும். அதுவே புனர்பூசத்துல 2, 3, 4, பரணி 1, பரணி 2, பரணி 3 இந்த பாதங்கள் வந்து உங்களுக்கு வைநாசிகமா வரும். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு முதல் பாதம் உங்களுக்கு பரணி 4 வரும். பூச நட்சத்திரத்துல 2, 3, 4 இந்த நட்சத்திர பாதங்களுக்கு உங்களுக்கு அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1, கார்த்திகை 2, கார்த்திகை 3. பூச நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு பரணி 4ஓட முடிஞ்சிடும். பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துக்கு மட்டும் கார்த்திகை 1, 2, 3 இந்த நட்சத்திர பாதங்கள் வரும். ஓகேங்களா? அப்படியே சொல்லிடலாங்களா? ஓகே. பூசம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல முதல் பாதம் வரும்போது உங்களுக்கு கிருத்திகை 4ஆம் பாதம் உங்களுக்கு வந்து வைநாசிகத்தை கொடுக்கும். ஆயில்யத்துல 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இதுல ஆயில்யம் 2 ரோகிணி முதல் பாதம், ஆயில்யம் 3 ரோகிணி 2ஆம் பாதம், ஆயில்யம் 4 ரோகிணி 3ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமா வரும். அடுத்து மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் பாதம் 1 மகம் 1க்கு ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரும். மகம் நட்சத்திரத்துல 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இதுக்கு மிருகசீரிடத்துல 1, 2, 3 இந்த பாதங்கள் வந்து உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்கும். அதே போல பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் என்னன்னு பார்க்கும்போது பூரம் முதல் பாதத்துக்கு வந்து மிருகசீரிடம் 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்கும். பூரம் 2, 3, 4க்கு திருவாதிரை 1, 2, 3 இந்த பாதங்கள் வந்து உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமா வருது. ஓகேங்களா? அப்போ உத்திரம் 1, 2, 3, 4 உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு திருவாதிரை 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்கும். புனர்பூசம் 1, 2, 3 இது வந்து உத்திரம் 2, 3, 4க்கு புனர்பூசம் 1, 2, 3 உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்குது. அதே போல ஹஸ்தம் நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்துக்கு முதல் பாதம் வந்து உங்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துல வந்துடும். ஹஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துக்கு புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு சித்திரை 1ஆம் பாதத்துக்கு வைநாசிகமா வரும். சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துக்கு ஆயில்யம் 1, 2, 3 இது வந்து உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்துக்கு ஆயில்யம் 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகமா வந்துடும். அதே போல சுவாதி 2, 3, 4க்கு மகம் 1, 2, 3 இந்த நட்சத்திரங்கள் வைநாசிகத்தை கொடுக்கும். விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு விசாகம் 1ஆம் பாதத்துக்கு மகம் 4ஆம் பாதம் உங்களுக்கு வந்து வைநாசிகத்தை கொடுக்கும். விசாகம் 2, 3, 4க்கு பூரம் 1, 2, 3ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்கும். அதே போல அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரத்துல 2, 3, 4ஆம் பாதத்துக்கு உத்திரம் நட்சத்திரத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமா வரும். கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துல 4ஆம் பாதம் உங்களுக்கு உத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகமா வரும். கேட்டை 2, 3, 4க்கு அஸ்தம் 1, 2, 3 உங்களுக்கு வைநாசிகமா வரும். அதே போல மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்துக்கு அஸ்தம் 4ஆம் பாதமே வைநாசிகமா வந்துடும். மூலம் 2, 3, 4ஆம் பாதத்துக்கு சித்திரை 1, 2, 3 உங்களுக்கு வைநாசிகமா வரும். பூராடம். பூராடம் நட்சத்திரத்துக்கு முதல் பாதம் அதுக்கு சித்திரை 4ஆம் பாதமே வைநாசிகமா வந்துடும். அதே போல பூராடத்துல 2, 3, 4ஆம் பாதத்துக்கு சுவாதி 1, 2, 3 உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்குது. உத்திராடம். அடுத்து வந்து உத்திராடம். உத்திராடம் நட்சத்திரத்துல முதல் பாதத்துக்கு சுவாதி 4ஆம் பாதம் உங்களுக்கு
வைநாசிகமா வந்துரும். உத்திராடம் 2, 3, 4க்கு விசாகம் 1, 2, 3 வைநாசிகத்தை கொடுக்குது. திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு விசாகம் 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகமா வந்துரும். திருவோண நட்சத்திரம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதத்துக்கு அனுஷம் 1, 2, 3ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்துக்கு முதல் பாதத்துக்கு அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகமா வந்துரும். அவிட்டம் 2, 3, 4 உங்களுக்கு கேட்டை 1, 2, 3 பாதம் வந்து வைநாசிகத்தை கொடுக்கும். சதய நட்சத்திரத்துல உங்களுக்கு முதல் பாதம் அப்படின்னும் போது கேட்டை 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்கும். சதயத்துல 2, 3, 4 இந்த நட்சத்திரத்துக்கு மூலம் 1, 2, 3 இந்த நட்சத்திரங்கள் வந்து வைநாசிக நட்சத்திரமா வருது. பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் பாதம் அப்படின்னும் போது மூலம் 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்கும். பூரட்டாதி 2, 3, 4 இந்த நட்சத்திரத்துக்கு பூராடம் 1, 2, 3 இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்கும். அடுத்து உத்திரட்டாதி அப்படின்னும் போது உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு பூராடம் 4ஆம் பாதம் வைநாசிகத்தை கொடுக்கும். உத்திரட்டாதி 2, 3, 4க்கு உத்திராடம் 1, 2, 3 நட்சத்திரங்கள் உங்களுக்கு வைநாசிகத்தை கொடுக்குது. அடுத்து ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிகத்தையும், ரேவதி 2, 3, 4 நட்சத்திரங்களுக்கு திருவோணம் 1, 2, 3வது நட்சத்திரம் உங்களுக்கு வைநாசிகத்தையும் கொடுக்குது. இப்போ வந்து உங்களுடைய வைநாசிக நட்சத்திரம் எந்த பாதத்துல இருக்கு அப்படின்றத சொல்லிட்டோம். உங்க நட்சத்திரம் அது எந்த பாதத்துல இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களுடைய வைநாசிக நட்சத்திரம் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த வைநாசிக பாதம் எது வருதோ அந்த நட்சத்திர நபர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நட்சத்திர நபர்களை வாழ்க்கை துணையா தயவு செய்து தேர்ந்தெடுக்க வேண்டும்.